அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட உதவி கொண்டு மாஷா அல்லாஹ்ண்டு நாங்கள் சூரா ஃபாத்தியாவோட சுருக்கமான தஃப்சீரை முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பிளான் தான் 30ஆம் ஜூஸ் இதில் இருக்கிற சூறாக்களோட சுருக்கமான தஃப்சீர் பண்ணுறது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 78வது சூரா சூரத்துல் நபா அதுலேருந்து தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இதை சூறா பற்றி சொல்கிறேன்டா, இது வந்து மக்கள் இறக்கப்பட்ட சூறா. ஒன்றாவது மக்கள் இறக்கப்பட்ட சூறாவில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், மக்கள் இறக்கப்பட்ட சூறாவில் சட்டத்திட்டங்கள் வாரது சரியான குறம். மிச்சமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பற்றி, ஜட்ஜ்மெண்ட் டேயை பற்றி, கியாமத் நாளை பற்றி, அப்படி இல்லாட்டி குர்ஆனை பற்றி, மெசேஜ் பற்றி, அது மாதிரி மெசேஞ்சரை பற்றி, இது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய காணப்படுது. அதுலேயும் வந்து அது ஸ்டைல் ஆஃப் த குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆன் ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் மக்கி குர்ஆனில். அப்படின்டா வந்து அது வந்து ரிதமெட்டிக் ஆகிக்கும். அப்படின்டா ஒரு ஆயத்கள் வந்து ஷோர்ட் ஆகிக்கும். ஆனால் ஒன்றுக்கு பின் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெஷின் கன் ரேப்பிட் ஃபயர்னு சொல்லுவாங்க. மெஷின் கன்னால் வெடி வைக்கோல் எப்படி படப்படப்படன்னு வெடி வச்சு கொண்டு போகிறோம், அது மாதிரி ஒன்றுக்கு பின்ன ஒன்று ஆயத்தை வந்து உள்ளத்துக்கு பட்டுக்கொண்டே இருக்கும். அதுதான் வந்து மக்கி குர்ஆன்ட ஸ்பெஷல். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கு குர்ஆனை வந்து எங்களோட ஒரு புஸ்தம் வடிவாக தான் எங்களோட கண் முன்னுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் ஒரிஜினல் ஆடியன்ஸ் இந்த குர்ஆன் யாருக்கு இறங்கினேன்னு பார்த்தேன்டா, அவங்களுக்கு வந்து இது வந்து புஸ்தமாக விளங்கினது இல்லை. அவங்க வந்து இது குர்ஆனை கேட்டு தான் விளங்கினாங்க. அவங்களுக்கு வந்து இது வாய்ஸாக தான் கேட்டுச்சு. அவங்க வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எங்களுக்கு இன்றைக்கி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அது குர்ஆன் ஓதுற ரெசிடேஷனில் இன்பம் கிடைக்கும். ஆனால் அதோட அர்த்தம் விலகாததால் அதை ஒரிஜினல் ஆடியன்ஸ் இதை எப்படி என்ஜாய் பண்ணாங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்றது எங்களுக்கு விளங்க கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. ஏனென்றா ஒருத்தர் குர்ஆனை மொழிபெயர்ப்பு பண்ண போகலை, அதில் ஈக்கிற விஷயங்களை சொல்லேலும். ஆனால் அந்த 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 ரிதமிக்ஸ் ஸ்டைல், என்ன ஸ்டைலில் குர்ஆன் ஈக்குது, அது ஒன்று கொண்டு ஆயத்கள் எப்படி மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஒவ்வொரு ஆயத் கனெக்ட் ஆகுது என்ற விஷயத்தை வந்து மொழிபெயர்ப்பில் எடுக்கிறது சரியான கஷ்டம். ஸோ அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை கேட்கக்குள்ள அந்த அவங்களோட தலைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை எடுக்கிறது சரியான கஷ்டம். ஆனால் எங்களோட மொழிபெயர்ப்பில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அது எக்ஸ்பீரியன்ஸு எப்படி சரி ஏழுமான அளவு அது அரபி சரியாக விளங்கினா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். ஆனால் ஏழுமான அளவு அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்போ தான் அந்த குர்ஆன் இன்பமாயிக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, அரபிகள் சொன்னாங்க இந்த குர்ஆன் வந்து அந்த காலத்தில் கவிதை எழுதுறதுல அவங்க உச்சகட்டமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அரபிகளுக்கு விளங்கிச்சு இது வந்து கவிதையாக ஈக்கேலா, அது ஒரு மனுஷனால் எழுதுனா தான் ஈக்கேலா. அது ஏன் விளங்கிச்சேன்டா, அந்த அந்த கவிதை நாலேஜ் உச்சக்கட்டத்துக்கு ஒருத்தருக்கு தான் அது சொல்லலும். இப்போ எங்களுக்கு பார்த்தா இதில் என்ன சொல்கிறாங்க, என்ன இதில் குர்ஆனில் மிரக்கல்ன்னு சொல்கிறாங்க, அதோட இருக்கிற அரபி வந்து வேறு லெவலுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது விளங்குது இல்லைன்றா அவங்களுக்கு ஒன்றாவது அரபியும் தெரியா, ரெண்டாவது கவிதையோட உச்சக்கட்டமும் நாங்கள் இல்லை. ஆனால் அதில் உச்சக்கட்டமாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகலுக்கு கூட இது வந்து அவங்களோட தலைக்கு படலை. அவங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்க. அதை கேட்க போகல அப்படியே அவங்களுக்கு வந்து சும்மா அப்படியே தலை சுத்திரமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க விளங்கிட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒருத்தரால் நினச்சி கூட பார்க்கல. இதுட வார்த்தைகள் ஈக்குது, இது வேறு லெவலில் ஈக்குது. இது வந்து ரப்புடைய வார்த்தையை தவிர வேறு என்றும் இல்லைன்றது அவங்களுக்கு முஸ்லீம் ஆகிக்கடா முஸ்லீம் இல்லாமல் ஆகிக்கிறா அந்த கன்வின்ஷன் அது வார்த்தைகளை கேட்க போகக்குள்ள அவங்களுக்கு வந்து அது விளங்கிட்டு அவங்களோட சில பெருமையின் காரணமாக சில விஷயங்களின் காரணமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களும். ஆனால் குர்ஆன்ட ஈக்கிற அதை ஸ்டைலுக்கு அந்த அந்த அட்வான்ஸாக ஈக்கிற அந்த வேர்ட்ஸுக்கு அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட நினச்சி கூட பார்க்கலாம். சரி, இதை நாங்கள் கொஞ்சம் தலையில் வச்சுக்கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ சூறாக்குள்ளேக்கு என்டர் ஆகுவோம். கட்டாயமாக இது வந்து மக்கி குர்ஆன், அது ஷோர்ட்டாயா, அது வந்து பிக்சர் இஸ் நேச்சர் அப்படின்னு சொன்னால் இது வந்து சரியாக நீங்கள் விளங்கி ஓதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அதில் இருக்கிற இன்சிடெண்ட்டும் சும்மா கண் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து நீங்கள் இந்த சூறா விளங்கி முடிஞ்சு இதை தொழுவையில் ஓத போகல உங்களுக்கு கீழே வர ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நடக்கிற விஷயங்களும் சும்மா கண் முன்னுக்கு வர மாதிரிக்கும். அப்போ தான் அதை தொழுவையை நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த தொழுவை நம்ம சொன்னேன் இந்த தொழுவையில் கண் குளிர்ச்சிக்குதுன்னு அந்த கண் குளிர்ச்சியை என்ஜாய் பண்ணணும் வேண்டிய அந்த சூறாக்களை விளங்கி ஓதணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ்.
ரெண்டாவது வந்து நாங்கள் இதோட அர்த்தத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அம்ம யதஸாஅலூன். ஓகே, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதலாவது பார்க்கணும் இந்த அம்ம என்ற வார்த்தை. இதை நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து 2 வார்த்தை. இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை வந்து 2 வார்த்தை என்னென்னா அன் என்றது ஒரு வார்த்தை, ஐன் நூன், அண்ட் மா என்றது ஒரு வார்த்தை. இதில் அன் என்றது இதுக்கு அர்த்தம் இப்போ இதை விடத்தில் அர்த்தம் எடுக்கிறேன்டா பற்றி என்ற அர்த்தம் எடுக்கலும். பத்தி எதை சரி நான் அவர் அதை பற்றி சொன்னார், இவர் இதை பற்றி சொன்னார், அது பத்தி என்ற அர்த்தம், பற்றி என்ற அர்த்தம் எடுக்கலும், பற்றி என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ அன் என்ற பற்றி, மா என்ற அர்த்தம் வந்து மாக்கு கொஞ்சம் 2-3 அர்த்தம் ஈக்குது, அவர் கூட ஈக்குது. ஆனால் மாக்கு ஈன அர்த்தம் வந்து எது என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ எது, மா என்ற எது, அன் என்ற பற்றி. அப்போ அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து மொழிபெயர்ப்பு வந்து எதை பற்றி என்று, எதை பற்றி, அம்மா என்றா எதை பற்றி, இங்கிலீஷில் சொல்கிறேன்டா அபவுட் வாட், எதை பற்றி. சரிதானே? அடுத்த வார்த்தைக்கு போவோம். யதஸாஅலூன. ஈனை வந்து இதில் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறதுக்கு. இதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அரபு நீங்கள் கிராமரை படித்தா இதெல்லாம் கிராமரில் எங்களோட கிராமர் கிளாஸில் ஃபுல்லாக சொல்லி தந்திக்குது. ஆனால் உங்களுக்கு கிராமர் தெரியாட்டியும் இதை கொஞ்சம் லைட்டாக விளங்குற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் இதுக்குள்ளே ஒரு 3 லெட்டர்ஸ் ரூட் லெட்டர்ஸ் ஈக்கும். சரியா? அதை ரூட் லெட்டர்ஸை முதலாவது கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து சீன், ஹம்சா அண்ட் லாம். சரியா? சாலை என்று சொல்லுவாங்க. சாலை தான் இதுக்குள்ளே வர ரூட் லெட்டர்ஸ். சாலைக்கு அர்த்தம் வந்து கேட்குறே, ஒரு கேள்வி கேட்குறே, அதை கேட்குறேன்ற அர்த்தம் தான் அந்த சாலைக்குள்ளே இருக்குது. சீன், ஹம்சா, லாம். சரிதானே? சாலை. அப்போ இதை 3 எழுத்து உங்களுக்கு குர்ஆனில் எங்கே கண்டாலும் கேட்குறேன்ற அர்த்தத்தை எடுக்கணும். அதை முதலாவது விளங்குவாங்க. அதை எடுத்துக்கு கொஞ்சம் சரியாக பார்க்கணும். ஆனால் அப்ராக்சிமேட்டாக கேள்வி கேட்குறேன்ற அர்த்தத்தை எடுக்கலும். நீங்கள் சில பேர்வல் கேட்டிப்பீங்க. ஈலேண்டு எந்த கூட்டாளி ஒன்று மீந்தார். அவர் வந்து இந்த நேரம் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் ஆயிப்பார். சரியா? அது பேர்லேயே வச்சு அவரோட குவாலிட்டிஸும் வரும். ஸோ சாலைன்றது நான் சுவால் செய்கிற கேட்குறேன் என்ற அர்த்தம், அந்த கேட்குற அர்த்தம் என்ற அர்த்தம், கேட்குறேன்ற அர்த்தம் வரும். சரியா? ஓகே. இப்போ இதை வச்சு சொல்லேலும் இதில் ஒரிஜினல் சாலை என்றே பாஸ்ட் டென்ஸ். சாலை எஸ் அலு என்று சொல்லுவாங்க. சாலை எஸ் அலு. எஸ் அலு என்றது ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகிச்சு? அவர் யா பாருங்கள், சாலைன்றதுக்கு யா ஸ்டார்ட்டில் இல்லை, இங்கிட்டு கொண்டாந்து யாவை போட்டாங்க. அப்போ எஸ் அலு என்றது ப்ரெசன்ட் டென்னாக ஆகிடும். இது நான் உங்களுக்கு லேசாக விளங்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ் அலு என்று வந்தது எஸ் அலூன. எஸ் அலு என்று வந்தது எஸ் அலூன அப்படின்ற யாழை ஸ்டார்ட் ஆகி ஊனில் முடிஞ்சால் எஸ் அலூனேண்டா. அப்போ வந்து என்ன அர்த்தம்ண்டா அவங்க கேட்குறாங்க. அது ஊனை என்ற எஸ் அலூன யாழை ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடிய போகல. அது அர்த்தம் வந்து அவங்க கேட்குறாங்க என்று வரும். அது அவங்க என்றது வர எப்படி? அது யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடிய போகலை. சரியா? அப்போ எஸ் அலூனை இன்னும் நாங்கள் இணைக்கிற எத்தசா அலூனைக்கு வரலை. இப்போ நான் சொல்கிறேன் எஸ் அலூன் என்ற வார்த்தை. எஸ் அலூனென்றா அவங்க கேட்குறாங்க. இதுக்கு நான் உதாரணமாக இன்னொரு ஆயத்தை ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. எஸ் அலூனக்க அனிர் ரூஹி என்ற ஆயத். அப்போ எஸ் அலூனன்ற ஒரு வார்த்தை இது. எஸ் அலூனென்றா அவங்க கேட்குறாங்க. எஸ் அலூன, எஸ் உலனுக்க, அதை க என்றே அந்த உங்களுக்கிட்ட. எஸ் அலூனக்க அவங்க கேட்குறாங்க உங்களுக்கிட்ட. அனிர் ரூஹி. அனிர் ரூஹி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சூரா இஸ்ராவில் வருது. 17வது சூரா 85வது ஆயத்து. இது பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அதில் அனிர் ரூஹி என்று போகலை. அதில் ஈக்கிற வார்த்தை வந்து அன் அர் ரூஹி தான் ஈக்குது. அன் அர் ரூஹி. ஆனால் அது அன்னும் ரூஹியும் சேர்க்க போகலை, அனிர் ரூஹின்னு சொல்லப்படுது. இப்போ இதே அன் தான் நீனே மீக்குது. சரியா? ரூஹெண்டா எங்களுக்கு தெரியும் தானே. ரூஹெண்டா ஆத்மா என்று சொல்லேலும் ஒரு சிம்பிள் அர்த்தத்துக்கு ரூஹெண்டா ஆத்மா. அப்போ அனிர் ரூஹி என்றா ஆத்மா. இப்போ நாங்கள் என்ன படித்தோம்? அன்னெண்டா பற்றி என்று தானே. ஆத்மாவை பற்றி அவங்க கேட்குறாங்க உங்களுக்கிட்ட. கண்ணியில் அனிர் ரூஹி ஆத்மாவை பற்றி. இது அன்னென்றது பற்றின்னு உங்களுக்கு விளங்கிச்சா இன்னொரு இடத்துல குர்ஆனில் வந்தாலும் அது வந்துடும். இப்போ சாலைன்றது நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னொரு இடத்துல குர்ஆனை படித்தாலும் வேணும், அதுக்கு வந்து கேட்குறது அன்னென்றது பற்றி. இப்போ ஒரு இடத்துல படிச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் அட்வான்டேஜ். இன்னொரு இடத்துல ஆயத்து வரப்போகும் உங்களுக்கு விளங்கிடும். எங்களோட கிராமர் கோர்ஸும் டிசைன் ஆகிக்குது அது மாதிரி தான். இப்போ அது கம்ப்ளிகேட்டட் கிராமர் விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ அடுத்த விஷயம் வந்து ஓகே, அம்மா எதை பற்றி. சரிதானே? எத்தசா அலூன. எஸ் அலூனேண்டு வந்தில்லை. எஸ் அலூனேண்டா அவங்க கேட்குறாங்க என்ற அர்த்தம். ஆனால் ஈன வந்திக்குது என்ன? எத்தசா அலூன. இதை
எஸ் அலூனைக்கு ஒரு தாவை ஆட் பண்ணி அதை பேட்டர்னை கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க ஏத்தசா அலூனை. இந்த பேட்டர்ன் வந்த என்ன அர்த்தம் என்றால் இதுக்கு வந்து தஃபாலா என்று சொல்லுவாங்க, தாவனா என்று சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னில் வாரி அது ஒரு தாவுண்ட அட்டாவி கொஞ்சம் அதை அங்கிட்டு மாறுது. அப்படி வந்தால் வந்து அவங்க கேட்குறாங்க இல்லை, அவங்க கேட்குறாங்க தான். ஆனால் எப்படி கேட்குறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொள்கிறாங்க. 2-3 பேர் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை கேள்வியே கேட்டு அம்மா எதை சாலுன்னு எதை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொள்கிறாங்க, ஒருவருக்கொருவர் கொள்கிறாங்க. அந்த ஒருவருக்கொருவர் என்றது அது அரபில் வந்து உங்களுக்கு விளங்கணும் என்றால் அது விளங்கணும் என்றால் எதை பார்க்கணும், அந்த பேட்டர்னை பார்க்கணும். அதை தசாலா என்ற பேட்டர்னை பார்க்கணும். சுபஹானல்லா. அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானல்லா அம்மா எஸ் அலூன் என்று சொல்லாமல் அம்மா எத்தசாலூன் என்று சொல்கிறது வந்து இது வந்து அரபிகள் அந்த டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இந்த கேள்வி இதுதான் டாபிக், மக்களை இதுதான் டாபிக், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லா. அப்போ இது அதான் சொன்னேன், பிக்சர் இஸ் நேசன். இதை கேட்க போகல உங்களுக்கு வரணும். அப்போ எல்லாம் முழு மக்கள் இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைக்கிறாங்க. என்னது எதை பற்றி இப்போ அல்லா சுபா இந்த கேள்வி தான் கேட்குறான். அதை எதை பற்றின்றது அடுத்த ஆயத்தில் வருது. என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும் கேள்வி கேட்டுக்கணும் நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றி தான் டாபிக், எல்லாரும் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ணா அது தலைக்கு வரணும். இப்போ அம்மையத்தை சாலம்னு சொல்ல போகல எலுமெண்டா இன்ஷால்லாம் கூட குருவான் பெரிய குருவான் சரி இருக்குதுன்றா ஒசக்கால பென்சிலால் இது அர்த்தத்தை கொஞ்சம் எழுதிக்கோங்க. சரியா? அம்மைண்டா எண்ணெய் எதை பற்றி ஏற்ற சாவலுன்னு எண்ணெய் எழுதிக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு அதை குருவான் ஓத போகல அது தலைக்கு வரும். அதுக்கப்புறம் தொழுவக்கில் ஓதக்கோல அது வரும். அப்படியே கொஞ்சம் காலத்தில் அதை அழிச்சு போடலும். அப்போ உங்களுக்கு அது அரபி இல்லாமலே அது வந்துடும் இன்ஷால்லா. அதை ஒன்று எனக்கு கிராமர் க்ரோஸையும் பாருங்கள் இன்ஷால்லா. ஹைர். ஸோ அப்போ இது சிம்பிள் அர்த்தம் என்னென்றா அம்மா எத்சால் ஒன்று சிம்பிள் அர்த்தம் என்றா எதை பற்றி அவங்க ஒருத்தருக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்றது தான் அர்த்தம், சிம்பிள் அர்த்தம். ரைட், ஓகே. அடுத்தது மூணாவது விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த ஆயத்தை கொஞ்சம் சரியாக விளங்குறதுக்கு இதுக்கு முந்தின இந்த சூறாவில் ஒரு வேர்ட் வருது. அதுதான் முக்கதிபீன் என்ற அர்த்தம். முக்கதிபீன் என்று இது முக்கதிபீன்களை பற்றி கொஞ்சம் விளங்கணும். சரியா? இந்த கஸ்ஸபன்றது அர்த்தம் கஸ்ஸப என்ற அர்த்தம் இருக்குது. இது வந்து பொய்ப்படுத்துகிற என்ற அர்த்தம் வருது. பொய்ப்படுத்துகிறேன் ஒருத்தர நீ பொய்யன் என்று சொல்கிறேன். இவன் முக்கதிபீன் என்ற யார் தெரியுமா? இன்னொருத்தரை பொய்ப்படுத்துகிற ஆக்கள். அவங்க பொய்ப்படுத்துகிறவங்க, அவங்களும் பொய்க்காரனுங்க தான். அதே மாதிரி அவங்க அடுத்தவங்களையும் பொய்ப்படுத்துகிறாங்க முக்கதிபீன். சரிதானே? அப்போ இது முக்கதிபீன் யார்? இதுக்கு முந்தினத்தில் எவ்வளோ தூரத்துக்கு என்றால் அவங்களுக்கு சபிக்கப்படுது. இந்த முக்கதிபீன்களுக்கு சபிக்கப்படுது. நீங்கள் இன்ஷால்லா இன்னொரு டைமுக்கு அதுக்கு நாங்கள் அதாயத்தை பார்ப்போம். அது முக்கதிபீன் என்று டீட்டெயிலாக யாருண்டு இவங்க வந்து எப்படி சபிக்கப்பட்டுன்னா அதை உச்சகட்டம் நாசமாகவே போகணும் அப்படி சபிக்கப்படுது. அந்த வயல் என்ற வார்த்தையை கொண்டு சபிக்கப்படுது. அது வந்து சரியான டேஞ்சரான வார்த்தை உண்டு. அப்போ இவங்க தார் என்று சொன்னால் இவங்க தான் இதை குருவான கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரெக்டாக சொல்கிற குருவானை கேட்டு அதில் விளங்கி எங்களை மாதிரி இல்லை, எங்களை மாதிரி சும்மா கேட்டுக்கொண்டு இல்லை, இந்த சப்ஜெக்டை நல்லா விளங்கினவங்க. இது குர்ஆன் வந்து நினச்சி கூட பார்க்கல, ஒரு அற்புதம். இதை கேட்கக்கொள்ளே விளங்குது. இது வந்து நோமல் ஒருத்தரில் இப்போ இவங்களுக்கு நல்லாவே கன்வின்ஸ் இது வந்து ஷுவராகவே இது வந்து 100% ஷுவர் இது தான் சரியான மார்க்கம் என்று நல்லாவே தெரியும். அப்படி நல்லா தெரிஞ்சு கொண்டு அதை பொய் என்று சொன்னவங்க தான் இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இல்லாட்டி வந்து இந்த குர்ஆன் பொய் என்று சொன்னாங்க இருக்கிற விஷயங்கள். அப்படி இல்லாட்டி முழுமையாகவே இது எல்லாமே பொய் என்று சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று விளங்கணும். அது என்னென்னா ஒண்டிக்குது. இப்போ நான் ஒருத்தருக்கு என்ன சரி சொல்ல போகல, அவர் சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது எனக்கு சரி வரல. அப்போ அது ஓகே. நான் ஒன்று சொன்னேன் சரி, அவர் சொல்கிறாரு இப்போ நான் சொன்ன முயலுக்கு 4 காலுண்டு, அவர் சொல்கிறாரு இல்லை முயலுக்கு வந்து 3 கால் தான்ண்டு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளல. சரி ஓகே, நீங்கள் முயலுக்கு 3 காலம் நில்லுங்க, நான் 4 காலம் இல்லை, பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசி முடிஞ்சாச்சு, கொஞ்சம் ஆகிய பண்ணியாச்சு, முடிஞ்சு. ஆனால் இதை விட ஒரு ஸ்டெப் ஏற்று ஒருத்தர் சொல்கிறார் அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலண்டே நின்றுட்டு அது போதாதுக்கு என்ன செய்கிறாரு, என்னைக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாரு. அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறாரு என்று சொன்னால் ஓகே நீ வந்து முயலுக்கு 4 காலன்னு சொன்னாய் தானே, நீ வந்து சரியான பொய்க்காரன். சரிதானே? நீ பொய்க்காரன், உனக்கு இல்லாட்டி மென்டல், உனக்கு பைத்தியம், உனக்கு ஒன்றுமே தெரியும். அப்படி என்ன அதை
நான் சொன்னது பிழை என்று சொல்கிறதுக்கு போதாதுக்கு அடுத்தவங்களுக்கும் என்ன செய்கிறாரு அதை ப்ரொபகண்டா அதெண்டா அவர் வந்து எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் சொன்னது பிழை மட்டும் இல்லை, இவர் வந்து இவருக்கு என்னமோ பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி என்று சொல்லி இதை பப்ளிஷும் பண்ணுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் இப்போ நார்மல் இல்லை. இப்போ இவர் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறாரு ஒரு விஷயம். அவர் சொன்னது எல்லாத்தையும் பொய்ப்படுத்துகிறாரு. அவரை இன்சல்ட் பண்ணுறாரு, அவரை கேவலப்படுத்துகிறாரு, அவரோட கேரக்டரை நாசமாக்குறாரு. அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் இன்னொருத்தர் வந்து நான் இன்னொருத்தருக்கு அதை சொல்ல போகல இந்த மாதிரி மக்களால் என்ன நடக்கும் என்றால் இவர்கிட்ட கேரக்டரே இல்லாமல் இன்னொருத்தருக்கு சொல்கிறதும் கஷ்டமாயிக்கும். இப்போ அவர் தான் தவறான வழியில் இருக்கிறார் உண்டு, ஆனால் அந்த தவறான வழியில் ஈண்டு கொண்டு அவர் சரியென்று எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ண போகல இன்னொருத்தருக்கு நான் தவத் கொடுக்க போகலையும் அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது வந்து சரியான டேஞ்சரான விஷயம். ஒன்று இதுங்களை தெரியாத விஷயங்களை நாங்கள் வந்து தெரியாதுன்னு சொல்லி சும்மா ஈக்கிறது. இன்னொன்று இது எங்கள்கிட்ட அறப்படிச்சத்தனத்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் அதை எல்லாருக்கும் சொல்லி தீரிட இது பிழை அது பிழை அது சரி அது சரின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு தீரிடு. இது வந்து பெரிய பிரச்சனை. இதமாக இப்போ இது சப்ஜெக்ட் பேராக இருந்ததுக்கு நான் இதை முக்காசிபின் யாருண்டா இவன் முக்காசிபின் என்ன குர்ஆனில் சொல்லப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் குர்ஆன் உண்மை இவர் சொல்கிறது சரின்னு தெரிஞ்சு அதுக்கு எகெயின்ஸ்டாக கேம்பெயின் பண்ண ஆக்கள், அதுக்கு எகெயின்ஸ்டாக சுற்றி தெரிஞ்ச ஆக்கள் தான் இவங்க. சரி, நாங்கள் 4வது விஷயமாக பார்க்க போகிறது இப்போ முக்காசிபின்ன்றதுக்கு ஐடியா வந்தீங்குமே. இவங்க ஒவ்வொரு மாதிரி அதை கசபா என்றதை பண்ணாங்க, அதை பொய்ப்படுத்துறதை பண்ணாங்க. அதில் இவங்கள்ட ஒரு மெயின் ஒரு டாக்டிக் கொண்டு பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் பேசுகிறான். அதுதான் நம்ம தசாவலூன். அப்போ நாங்கள் சொன்னோம் எதை பற்றி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கொள்கிறாங்கன்றது சொன்னோம். அப்போ ஈனை வச்சு நாங்கள் யோசித்தோம்டா கேள்வி கேட்குறேன்னு பார்த்தா ஒரு மனுஷன் 2 விதமாக கேள்வி கேட்குறது இருக்குது. ஒன்று ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியா அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களோட பேர் என்ன, அவருக்கு தெரியும், அவர் ஜெனுவினாக அவர் தெரியும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் தெரியும், அவர் வந்து கேள்வின்னு கேட்குறாரு. அவர் நரகத்தை பற்றி ஒரு கேள்வின்னு கேட்குறாரு, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். சொர்க்கத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹதீஸை பற்றி கேட்குறாரு, குர்ஆன் இதை பற்றி கேட்குறாரு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னொரு ஜாய் கேள்வி கேட்குறது இருக்குது. அதை கேள்வி கேட்குறது என்ன என்று சொன்னால் ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு என்றே கேள்வி கேட்குறது, அவர் சொல்கிற விஷயத்தை இன்சல்ட் பண்ணுறதுக்கு, அவரை கேவலப்படுத்துறதுக்கு, அவரை மறுவாதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்று கேள்வி கேட்குறது இன்னொரு வகையான கேள்வி. இப்போ நாங்களும் பார்க்கல. இப்போ ஒருத்தர் வந்து சீரியஸாக அவரை வந்து என்ன சரி ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், அப்படியா உண்மையாவா, ஒரு நக்கலுக்கு கேட்குறேன், ஒரு நோண்டிக்கு கேட்குறேன். இது வந்து ஒருத்தரை நோண்டி ஆகுறது. அவர் வந்து ஃபுல் சீரியஸாக கதைக்கிறாரு, நாங்கள் வந்து அவரை நக்கல் பண்ணுறது கிண்டி பண்ணுறது கேள்வி கேட்குறேன். இதை மாதிரி இப்போ நான் முந்தையோடு சொன்ன விஷயம் தான். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சரி சீரியஸ் சொல்லுகிற, ஓ அப்படியா நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களே அப்படி சொல்கிறது, அப்படி என்று சொல்ல போகலே வந்து சொல்கிறே வந்து நீங்கள் பொய்யை தான் சொல்கிறீங்க என்று தான் அந்த மாதிரி பேசுகிறது. இது வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து காண்ற விஷயந்தான். இதுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க லாஜிக்கல் ஃபெலோசி என்று. அப்படி என்று சொன்னால் இதை அவங்க சொல்கிறது வந்து உண்மைக்குமே அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இல்லை சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து அவங்க வேறு அட்வான்டேஜில் எடுத்து என்ன செய்வாங்க, அதை வந்து வேறு விஷயங்களால் ஒருத்தர் சொல்கிறது பொய் ஆகிறது. இப்போ இது லாஜிக்கல் ஃபெலோசியில் ஒரு உதாரணம் தான் நான் சும்மா சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிபேட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன். இப்போ உண்மைக்குமே டிபேட் எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை, என்ற விளங்குறது சரியாக ஒருத்தருக்காக சொன்னால் விளங்கிடணும். ஆனால் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறேன்னு வைக்கிறீங்க, இப்போ அவருக்கு சார்பான ஆக்கள் ஈக்கிற இடத்துல அவர் போய் அதை டிபேட்டை பண்ணாருண்டா அவர் பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த பக்கம் இருக்கிறவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் மக்கள் வந்து எகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இதை பேசுகிற ஆர்கியூ பண்ணுற, இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் ஒருத்தரும் கிறிஸ்டியன் ஒருத்தரும் ஆர்கியூ பண்ணுறேன்டா அவங்க போய்த்து ஒரு சர்ச்சில் ஆர்கியூ பண்ண போகல, முஸ்லீமால் என்னத்தை சொன்னாலும் மக்கள் வந்து ஒரு ஹூ சொல்லுவாங்க, இல்லாட்டி கத்துவாங்க. ஆனால் வந்து இதே வந்து அதை கிறிஸ்டியன் ஒருத்தர் சொல்ல போகல எல்லாரும் சரியேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்குது, அப்போ வந்து அதை என்ன பாயிண்ட் பேசுகிறேன்றதை விட அவங்கள்ட்ட அதை க்ரௌட் தான் சொல்லுது எது சரி எது பிள்ளை. இதே தான் இது அடுத்த பக்கம் பார்த்தாலும் ஒரு முஸ்லீமும் கிறிஸ்டியனும் ஒரு மஸ்ஜிதுக்கு போய் ஆர்கியூ பண்ணாலும் இதே பிரச்சனை தான். முஸ்லீமார்கள் என்ன சரி சொல்ல போகல எல்லாரும் மாஷா அல்லா அஸ்தஃபிர் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அங்கிட்ட அடுத்தவர் பேச போகல அஸ்தஃபிருல்லா அப்படி என்று சொல்லி இதாகுவாங்க. அப்போ அதில் என்ன நடக்குதுன்றா யார் சரி யார் பிழைன்றதை விட ஒரு வெளியால் பார்க்குறவங்களுக்கு அதை க்ரௌட் தான் சொல்லுது யார் சரி யார் பிழைன்னு. இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அன்ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்டா இது வந்து நியாயம் இல்லாமல் ஆர்கியூமெண்ட்டை வெத்துறீங்க.
அதே மாதிரி சில அது மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது இது பாலிட்டிக்ஸில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டிபேட்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆன்சர் இல்லாட்டி இப்போ மூஞ்சி அங்கிட்ட ஆகிக்கொள்வது, இப்படி தலையை கீழே பார்த்துக்கொள்வது, இப்படி தலையில் கையை வச்சுக்கொண்டு என்ன இவர் சொல்கிறாருன்னு அதில் சும்மா வெளியால் பார்க்குறவனுக்கு இவன் சொல்கிறது மோட கதை, அவருக்கு நல்ல மூளைக்குது ஆயிட்டா அவர் அப்படியே ஆக்ஷன் போடுறாருன்னு விளங்கும். ஆனால் சம்டைம்ஸுக்கு வந்து அவருக்கு ஆன்சர் ஒன்று இல்லை சொல்கிறதுக்கு, அது சொல்லி தான் அவர் அதை மாதிரி ஆக்ஷன் போடுறாரு. இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து லாஜிக்கல் ஃபெலோசி. அப்படின்டா அதை ஃபேராக ஒரு பதில் கொடுக்காம, அதுக்கு கேட்குற கேள்விக்கு வேற ஒரு பதில் கொடுக்காம இதை மாதிரி ட்ரிக்ஸுவல் யூஸ் பண்ணி ஒருத்தர் சொல்கிறத கீழே போட்டுருது. இதைத்தான் இந்த முக்காசிபிங்கள் அன்றைக்கு மக்களை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஃப்சீர் ஆளுங்கள் சொல்கிறாங்க அம்மையத்த சானில் பேசப்படுது. அப்படி என்ன மாதிரி என்னது வந்து ஒருத்தருக்கு பேசிக்கொள்கிறேன் அப்படியே நரகமே நொண்டிக்குதாமே, ஓ பெரிய சைஸாமே, நெருப்பாமே, ஃபுல்லாகவே நெருப்பாமே, அப்படி அப்படி பேசிக்கொள்கிறது. அப்படி இந்த எங்கட கையில் 2 பக்கம் புஸ்தமிக்குதாமே, மலக்குமாருக்கு இப்போ எனக்கு விளங்குது இல்லை, ஒரு மலக்கம் விளங்குது இல்லை, இது பாருங்கள் மலக்குமாரிக்கிற மலக்கம் ஒன்று விளங்குது இல்லை, எங்கட புஸ்தகம் நான் செய்கிற இல்லை எழுதி பட்டு கொண்டிக்குதாமே. அதெல்லாம் இது புஸ்தகம் எவ்வளோ பெருசோ தெரியும் ஏன்னா. சொர்க்கமா எப்படி போகிறாங்களோ தெரியும் ஏன்னா, சொர்க்கத்துக்கு எங்கே இருக்குதோ தெரியும் ஏன்னா, எங்கே போய்த்து சுற்றி பார்க்கலுமோ தெரியும் ஏன்னா. இதை மாதிரி அதை சைக்காஸ்டிக் கேள்வி அதை மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டு இப்போ அதை சொல்கிற சப்ஜெக்டை நோண்டி படுத்து கொண்டு இருக்கிறான், சொல்கிற சப்ஜெக்டை நோண்டி படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது முக்கசிபீன்கள் இதை மாதிரி கேள்வி கேட்டு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு சீரியஸான ஆயத் கியாமத் நாளை பற்றி, இந்த சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆயத்கள் இறங்க போகல இவங்க வந்து அதை முக்கசிபீன்கள் என்ன செஞ்சாங்க, அதை வந்து நோண்டியான கேள்வியாக போட்டு மக்களை பேசிக்கொண்டு திரிஞ்சாங்க. இதுதான் அம்மையத்த சாலுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டார்ட் ஆகுறான் இதை இப்படி பேசுகிறத பற்றி. சரியா? அப்போ வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ அதை ஒரு ட்ரெண்ட் ஒன்று தான் இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெண்ட் ஒன்று என்னென்னு சொன்னால் அப்போ இன்னொருத்தர் வந்து அதை வந்து சீரியஸாக கதைக்க போகலையும். இப்போ இதை மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று மக்களை அவங்க க்ரியேட் பண்ணி அதை முக்காசிபீன்கள் பண்ணுற நேரத்தில் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு அந்த டைமில் ஒருத்தருக்கு சொல்ல போகலையும் போய்த்து சொர்க்கத்தை பற்றி சொல்ல போகலை, அவங்க வந்து எங்களை பார்த்து நோண்டியாக சிரிப்பாங்க. இது அவனுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் தெரியும், இது ஒரு ஜோக் ஒன்று மாதிரி. அப்படி இப்போ இன்றைக்கும் இதை மாதிரி நடந்து கொண்டு தான் இது ப்ரொபகண்டா இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இஸ்லாத்தில் ஒவ்வொரு விஷயமே எடுத்து அவங்க ஜோக்காக பார்க்குறாங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அடுத்தடுத்த ஆயத்தில் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதில் கொடுக்குறான்னு உங்களுக்கு விளங்கும். அது மாதிரி ஆக்களுக்கு எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுக்குறான்னு. சரி இன்ஷா அல்லாஹ் இதுதான் நம்ம சொல்லணும். இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ முதாயத் ஓதக்கொலை அம்மையத்த சாலோகலே உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு என்ன வரணும், உங்களுக்கு மக்க விளங்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு கொண்டு தவத் கொடுத்து கொண்டு திரிகிறது விளங்கணும், சாபாக்கள் அடிபடுறதை விளங்கணும். அதுக்கிடையில் ஒரு கூட்டம் சில மக்கள்கள் அங்கே இதை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் சிலவங்க முக்கசிபீன்கள் என்ன செய்கிறாங்க, இதை ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து ஹாட் டாப்பிக்காக எடுத்து அதை பற்றி கேள்வி கேட்டுக்கொள்கிறாங்க. சைக்காஸ்டிக் கேள்வி, சும்மா அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு அதை நோண்டி ஆக்குறதுக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டு திரிகிறாங்க. அந்த டைமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்கி இவங்களுக்கு பதில் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதை தான் நாங்கள் அடுத்தடுத்த ஆயத்துகளில் பார்க்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஸ்டார்டிங், இப்போ தான் என்டர் ஆகிக்கிறோம் சூறாக்குள்ளே. இப்போ பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. இன்ஷாஅல்லாஹ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து அதை ஃபாஸ்ட்டாக போனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், அது சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது. ஆனால் இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ட்ரை பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.